இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி, அதில் ராஜா தோன்றி வரும் பொழுது என்னது, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இதை சொல்லும் போது இஸ்ரவேல் தேசம் இல்லையானா? இஸ்ரவேல் தேசம் இருக்கு, ஆனா இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா என்பது தாவீது காலத்துக்கு பிறகு, ரெகபியாம் காலத்துக்கு பிறகு எக்கோனியாவோட முடிஞ்சு போகுது. அதற்கு பிறகு ராஜாவே கிடையாது. பாபிலோன் காலத்தோடு கூட அடிமைத்தனத்துக்குள்ள போனவங்க தான். அதுக்கு பிறகு மேதிய பெர்ஷியர்கள், அதுக்கு பிறகு கிரேக்கர்கள், அதுக்கு பிறகு ரோமர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் அடிமையா தான் இருந்துச்சு. இயேசு வரும்போது அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருந்துச்சு. எப்ப வரைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது? எப்ப இஸ்ரவேலுக்கு முதல்ல ராஜா வந்தார் அதுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 மே மாசம் 14ஆம் தேதி மீண்டும் இஸ்ரவேல் தேசம் உருவாகியது. இதுதான் 1948 மே 14. இதுதான் மத்திய 24, 32, 33 தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். அதாவது அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி, அதில் ராஜா, இளங்கிளைனா ஈசா என்னும் அடிவேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும் ராஜாவை குறித்து சொல்லப்படுது. அதில் இளங்கிளை தோன்றி, அதில் முதல் ராஜா தோன்றும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம காலத்துல முதலாக வந்த ராஜா எப்பன்னு கேட்டீங்கன்னா 1948 மே மாசம் 14ஆம் தேதி. அதாவது தேவன் வாசல் அருகே வந்து ஏறக்குறைய 70 ஆண்டு காலம் இருந்துச்சு. ஆண்டவருடைய ஒரு தலைமுறை என்பது 70 வருஷத்தை குறிக்கும். அந்த 70 ஆண்டு காலம் நம்முடைய காலத்தோடு முடிவடைகிறது. தேவன் வாசல் அருகே வந்து விட்டார். இது நமக்கு எவ்வளவு முக்கியம், ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, அதாவது 7 சபைகளுக்கு நடுவிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. ஆனா 7வது சபைக்கு சொல்லும் போது, லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ 7வது சபையின் காலத்துல தான் கர்த்தர் எங்க நிக்கிறாரு? வாசப்படியில. இப்ப மத்திய 24 சொல்றாரு, அத்திமரம் துளிர்விடும் போது நான் வாசப்படிக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ அத்திமரம் துளிர்விடுகிற காலமும் 7வது சபையின் காலமும் ஒரே காலம். நான் சொல்றது புரியுதா? அத்திமரம் துளிர்க்கும் பொழுது அவர் வாசல் அருகே வருவார், 7வது சபையின் காலத்துல அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுவார். அப்ப அத்திமரம் துளிர்க்கிறதுனா இஸ்ரவேல் உருவாகி ராஜா வருகிற காலமும், அவர் வாசல் அருகே வந்து வருகிற கடைசி சபையின் காலமும் ஒரே காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சபையின் வாசல் அருகே வந்து 70 ஆண்டு காலம் முடிவடைய போகிறது. ஆண்டவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறார். நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக்கிட்டீங்க ஆண்டவர், வேற எங்கேயுமே இல்ல, அவர் சபையின் வாசல் தான் நின்று இருக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸ் ஒரே ஒரு கதவு தான். கதவுக்கு அந்த பக்கம் ஆண்டவர், கதவுக்கு இந்த பக்கம் நம்ம. அந்த கதவை டக்குன்னு திறப்பாரு, ஆயத்தப்பட்டவனை அழைச்சிட்டு போயிருவாரு. அடுத்த செகண்ட், ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல கதவு அடைக்கப்படும். அவ்வளவுதான். அப்போ இந்த 7வது சபையின் காலத்துல, கடைசி சபையின் காலத்துல கர்த்தர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அத்திமரம் துளிர்க்கும் போது வாசல் அருகே வந்திருக்கிறார். இப்ப இஸ்ரவேலுக்கு தேசம் உருவாகி, இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாகி 70 ஆண்டு காலம் வந்துவிட்டது. இஸ்ரவேலை இல்லாமல் கடைசி காலத்திலே நீங்கள் எதையுமே பாடம் படிக்க முடியாது. இஸ்ரவேல் கடைசி காலம் என்பதனுடைய மைய கூறு எங்க இருக்குன்னா இஸ்ரவேல் தான் இருக்கு. இஸ்ரவேலை பேஸ் பண்ணி தான் கடைசி காலமே நடக்கும். அப்போ நம்ம எத்தனையோ அடையாளங்களை பார்த்தோம். எல்லாத்தை விட அதிகமான அடையாளம் எங்க நடக்கும்னா இஸ்ரவேல் தேசத்தில் தான் நடக்கும். இஸ்ரவேலை இல்லாமல் உங்களால் கடைசி காலத்தை என்ன செய்ய முடியாது? உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இஸ்ரவேல் தேசம் என்பது 3 காரியங்கள் இருக்கணும். இஸ்ரவேல் என்றால் 3 காரியங்கள் முக்கியமானது. ஒன்று, இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கணும். இஸ்ரவேலுக்கு என்ன இருக்கணும்? ராஜா. இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்க வேண்டும். மூன்றாவது, எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும். இது 3 இருந்தாதான் முழு இஸ்ரவேல். இது 3 தான் இஸ்ரவேல். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, இஸ்ரவேலிலே ராஜா இல்லைன்னு வந்துகிட்டே இருக்கும். இரண்டாவது, எருசலேம் எப்போது அவங்க கைவிட்டு போனதோ, வேதம் சொல்லுது மகிமை கையை விட்டு போய்விட்டு. எருசலேம் என்பது முக்கியமான இடம். மூன்றாவது, தேவனுடைய ஆலயம். இது இஸ்ரவேலுடைய மைய இடம், இந்த தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். எனவே இது 3 இருந்தாதான் முழு இஸ்ரவேல். 1948 மே மாசம் 14ஆம் தேதி தீர்க்க தரிசனம் நிறைவேறின போது இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாக்கி விட்டது. ராஜா வந்து விட்டார். அந்த ராஜா வந்ததுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு எலும்புகளின் பள்ளத்தாக்கு அதிகாரம் ஒரு பேர் உண்டு. என்ன காரணம்னா அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்களை கொண்டு போய் யாரை விடுறாரு? எசேக்கியேலை விடுறாரு. இது என்ன தீர்க்க தரிசனம்? எதை பத்தின தீர்க்க தரிசனம்னா, அந்த இஸ்ரவேல் சேனையானது, இஸ்ரவேல் ஜனங்களானது மண்ணோடு மண்ணா போய் எலும்புகளாக போய் அடையாளங்களை தொலைத்து விட்டார்கள். அவங்க உலகத்துல எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, எலும்பு தான் இருக்கு. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, இது மீண்டும் உயிரடையுமா? மீண்டும் உருவாக்கி வருமா? அப்ப சொல்றது வேதம் சொல்லுது, அவர்கள் மீண்டும் உருவாக்கி சேனையாக நின்றார்கள். இது எதோட அடையாளம்னா, இஸ்ரவேல் என்கிற தேசம், இஸ்ரவேல் என்கிற மக்கள் ஏறக்குறைய 2000 வருஷமாக இந்த உலகத்திலே காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் மொழி காணாமல் போய்விட்டது, அவர்கள் இனம் காணாமல் போய்விட்டது, அத்தனை போச்சு. கிபி 70 கூட காணாம போனவங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏறக்குறைய 1900 வருஷம். அப்படி இருக்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மீண்டும் எழும்பி ஒரு சேனையாக நிற்பார்கள் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் தான் 1948 மே மாசம் 14ஆம் தேதி உருவாச்சு. அதுவும் சேனையாக நிற்பார்கள் இருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உருவான அன்னைக்கே மே மாசம் 14ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே, அவங்களுக்கு 15ஆம் தேதி யுத்தம், ஃபர்ஸ்ட் யுத்தம் அடுத்த நாள் நடந்துச்சு. அவர்கள் எழும்பும் போது எப்படி எழும்பினார்கள்னா ஒரு ராணுவமாக எழும்பினார்கள். இந்த 37ஆம் அதிகாரம் என்பது நம்முடைய காலத்தில் நிறைவேறின ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 37ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் வாசிங்க. 37, 24 வாசிங்க. என் தாசனாகிய தாவீது என்பவர், என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த 24, 25 2 வசனத்திலையும் மீண்டும் அவர்கள் உருவாகி வரும் பொழுது, அதாவது மீண்டும் ஒரு சேனையாகி வந்து நிற்கும் போது அவர்களுக்கு ராஜாவாக யார் இருப்பானா, தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார். அது 24, 25 2 வசனத்துல இருக்கு.
இது யாரை பத்தின ப்ராபசினா இயேசு கிறிஸ்து பத்தின தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து கடைசியாக தாவீதின் சிங்காசனத்துல வந்து என்ன செய்ய போறாரு? உட்கார்ந்து ஆளுகை செய்ய போறாரு. தாவீதின் திறவுகள் அவருக்கு தரப்பட போகிறது. அதெல்லாம் உண்மை. அதுல என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் அழகான்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 3000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலுக்கு ராஜா வரார். அதாவது பிரதமர், நம்ம காலத்துல சொன்னா பிரதமர், அந்த காலத்துல ராஜா. யோசித்து பாருங்க, தேவன் மீண்டும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு வந்து அதுக்கு ராஜா வந்து உட்கார வைக்க போறாரு. அப்படி உட்கார வைக்கும் போது அதனுடைய முதலாவது ராஜா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டேவிட் பென் கூரியன். பாருங்க, இவர் பேர் தான் டேவிட் பென் கூரியன். தாவீது பென் கூரியன் என்பது அவருடைய பேர். கரெக்டா டேவிட்ங்கிறவர் தான் அதுக்கு ராஜாவாக வந்து உட்கார்ந்தார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த இஸ்ரவேல் விடுதலைக்கு போராடினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜைனிஸ்ட் பேர் அவங்களுக்கு. அதுக்கு வந்து தியோடர்னு ஒருத்தர் போராடினார். அவர் தான் அதுக்கு மூல காரணமே. எவ்வளவு பேர் போராடினாங்க. ஆனா வந்து உட்கார்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தாவீது அப்படிங்கிறவர் தான் வந்து உட்கார்ந்தார். எசேக்கியேல் 37, 24, 25ல தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார். அது இயேசு பத்தின இருந்தாலும் முதலாவது ராஜாவாக உட்காரும் போது ஆண்டவர் சொன்னது யாருன்னா தாவீது தான் வந்து உட்கார வைக்கிறார். இந்த தாவீது என்கிற பெயர் வேதத்துல ஒரு அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட மனுஷ பெயர். டோட்டல் பைபிளுமே எந்த மனுஷனுடைய பேர் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவீதோட பேர் தான். காரணம், தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து இதனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறி தேவனே அவருடைய சிங்காசனத்துல இருந்து உட்கார்றாரு. இயேசு கிறிஸ்துவே கடைசியில தாவீது என்கிற பேர்ல வராருன்னா யோசித்து பாருங்க, அவன் எந்த அளவுக்கு தேவனுக்கு உகந்தவனாக வாழ்ந்திருக்கும். அதான் ரொம்ப ஆச்சரியம். 3000 வருஷம் கழிச்சு அந்த நாட்டுக்கு ராஜாவை ஆண்டவர் வந்து உட்கார வைக்கிறாரு. அதுல யாரோட பேர்ல வந்து உட்கார வைக்கிறதா? டேவிட்ங்கிற பேர்ல. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்க. 3000 வருஷம் கழிச்சு ஒரு பேரு, அதுவும் கரெக்டா தாவீதுங்கிற பேரை கொண்டு உட்கார வைக்கணும். மாடர்னைஸ்ட் ஆயிருக்கும், எவ்வளவு மாறி இருக்கும், என்னென்னவோ நடந்திருக்கும். ஆனா கரெக்டா தாவீதுங்கிற பேர், அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படி அந்த தேவன் நம்மையும் அதே போல நேசிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவராக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலுக்கு ராஜா வந்து விட்டது. இப்ப இரண்டாவது மிக முக்கியமானது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக என்ன இருக்கணும்? எருசலேம் இருக்கணும். ஆனால் 1948ல இஸ்ரவேல் தேசம் உருவாகும் போது அதுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை. ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கு, ஒரு உலக பிரகாரமான ரீசனும் இருக்கு. ஏன் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் கொடுக்கல? அப்ப வந்து டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் அதுக்கு தலைநகராக இருந்தது. 2018 வரைக்கும் அதான் இருந்தது. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. உழப்பட்டு எருசலேம் என்னவாயிடும்? மண்மேடுகளாகி போகும் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். கரெக்டா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கிபி 70க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எருசலேம் மண்மேடா போச்சு. அதாவது இப்படிதான் இருந்துச்சு எருசலேம். எருசலேமை சுத்தி பார்த்தவங்க 1908கள்ல புக் எழுதி இருக்காங்க. அந்த புக்ல ஒரு புக்கோட பேரு இஸ் திஸ் தி டேவிட் சிட்டி, இதுவா தாவீதின் நகரம் அப்படின்னு. என்னன்னா எருசலேம்ல ஒரு மரம் கூட கிடையாதாம். ஒரே ஒரு மரம் கூட கிடையாதாம். அதாவது மலைகள்ல, ரோட்ல எங்கேயுமே ஒரு மரம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு எரேமியா 26ல இதே காரியத்தை, எருசலேம் மொட்டையடிக்கப்படும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எருசலேம்ல விக்கிரகாராதனை. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் அவள் விபச்சாரம் பண்ணினாள், ஒவ்வொரு மலைகளுக்கு மேலையும் வேசித்தனம் பண்ணினான். உலகத்திலே ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான பாவங்களில் ஒன்று விக்கிரகாராதனை. இந்த சிலை வழிபாடு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். யாத்ராகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் சிலை வழிபாடை கர்த்தர் எதிர்ப்பார். கர்த்தர் ஏன்னா கையால் செய்யப்பட்ட சிலைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை? வாசம் பண்ணுகிறது இல்லை. இரண்டாவது, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அது கண் இருந்தும் காணுமோ, வாய் இருந்தும் பேசுமோ. அப்ப ஆண்டவருக்கு சிலை வழிபாடு பிடிக்காது. ஆண்டவரை துக்கப்படுத்துற அல்லது ஆண்டவரை கோபப்படுத்துற வேலையை பிசாசு செய்யறானா அங்க சிலை வழிபாடு பண்ணுவான். அப்போ ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான காரியங்கள் ஒன்று சிலை வழிபாடு. அதனால வேதம் சொல்லுது எருசலேம் என்னவாயிருச்சா? மண்மேடாகி போகும். இது ஆவிக்குரிய காரணம். உலக பிரகாரமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உலகத்திலேயே the most sensitive place அப்படின்பாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப சென்சிட்டிவான, இதான் இருக்கிறதுலயே the most sensitive place. இது என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேமுடைய சென்டர் பாயிண்ட். எருசலேம்ல மோரியா மலை அப்படின்னு பேரு, டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எருசலேமே அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கு பைபிள்ல. எருசலேம் எப்படிப்பட்டது? தத்தளிப்பின் பாத்திரம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். முதலாவது யூதர்களுக்கு. என்ன யூதர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யூதர்களுடைய ரத்தத்தோட கலந்த ஒரு இடம். எப்ப யூதர்களுக்கு எருசலேம் கையில வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாம் சோதோம்ல போய் ஜெயிச்சுட்டு வரார். லோத்து வீட்டுக்கு வரும்போது எதிரில் அவருக்கு அப்பமும் ரசமும் ஒருத்தர் கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் கொண்டு வந்தது? மெல்கிசேதேக்கு கொண்டு வந்தார். இந்த மெல்கிசேதேக்கு எந்த ஒரு காரணம் பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா இருக்கும். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அந்த ஷாலேம் தான் எருசலேம். எருசலேம் அப்படி என்றால் சாலம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ராஜாவாக இருந்தவர் தான் யாரு? மெல்கிசேதேக்கு. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அன்னைக்கே எருசலேம் யார்கிட்ட வந்துருச்சு? ஆபிரகாம் நோக்கி வந்துருச்சு. இது முதலாவது ஸ்பிரிச்சுவல் தாட். இரண்டாவது, ஈசாக்கை பலியிடும்படி மோரியா மலைகளில் ஒன்றில் அவன் போய் பலியிடும்படி கொண்டு போனான் இருக்கு இல்லீங்களா, அதுதான் எருசலேமினுடைய மோரியா மலை. இந்த இடம் டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கு. இதான் டெம்பிள் மவுண்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தார். அன்னைக்கே எருசலேம் யார் கைக்கு வந்துருச்சு? அவன் கைக்கு வந்துருச்சு. சரி, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தாவீது சீயோன் கோட்டைக்குள்ள போய் சண்டை போட்டு ஒரு இடத்தை பிடிச்சாரு, எபூசு அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை.
அந்த எபூசு பட்டணம் தான் அவர் காலத்துல எருசலேம். அந்த எருசலேமுக்கு அவர் காலத்துல எபூசுன்னு பேரு, அதுதான் அவர் பிடிச்சாரு. அப்ப யுத்தம் மூலமாக வந்து யார் கைக்கு வந்துருச்சு? யூதர்கள் கைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நடந்து 3000 வருஷம் ஆகி போச்சா? அதனால யூதருடைய ரத்தத்தோட ஒரு பல நேரங்கள்ல நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியாக்கள் யூதர்களை பத்தின உண்மைகளை, எருசலேம் பத்தின உண்மைகளை நமக்கு சொல்லாது. பல நேரங்கள்ல உங்களுக்கு உண்மை தெரியணும்னா வேதத்தை தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைய பொய்கள் சொல்லும். இந்த மீடியால இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வருது. அதுவும் இந்த ஜெனரேஷன் காரங்களுக்கு எது உண்மைனே தெரிய மாட்டேங்குது. கணக்குப்படி பாத்தீங்கன்னா யூதர்கள் ஏதோ ராணுவ வீரர்கள் சொல்ற மாதிரியும் பாலஸ்தீனர்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு சீன் ஒன்று உருவாகி இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை நீங்க ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் சண்டை நடக்க போகுது. 3ஆம் உலகத்துமே அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்க போகுது. அதனால உங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, 1948 மே மாசம் 14ஆம் தேதி விடுதலை அடையும் போது 7 அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக 15ஆம் தேதி போர் செய்ய அவங்க அறிவிச்சாங்க. அறிவித்த போது அன்னைக்கு பிரதமர் அந்த டேவிட் பென் குரியன் என்ன பண்ணாரு? ஜெருசலேம் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதினாரு. அன்னைக்கு உள்ள ரேடியோலையும் பேசினாரு. என்ன சொன்னாரு? உள்ள இருக்கிற அரபியர்களும் யூதர்களும் இணைந்து நாம் என்ன செய்வோம்? இந்த யுத்தத்தை சந்திப்போம். யுத்தம் முடிஞ்ச உடனே நாம பேச்சுவார்த்தை மூலமா எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னாரு. ஆனா இந்த 7 அரபு நாடுகள் என்ன பண்ணாங்க? நாங்க ஒரு அரபியர்களை கொல்ல விரும்பல. உள்ள இருக்கிற அரபியர்கள் வெளியே வந்தீங்கன்னா நாங்க 1 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேலை க்ளோஸ் பண்ணிடுவோம். மீண்டும் பழையபடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாங்க என்ன செஞ்சிருவோம்? முழுக்க முழுக்க அரபியர்கள் வசத்தை இந்த நாட்டை கொடுத்துருவோம். நாங்க ஒரு அரபியர் ரத்தத்தையும் சிந்த விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே யாரு பேச்ச கேட்கறது? உள்ள இருக்கிற அரபியர்களுக்கு ஒரு தைலமா. அப்ப கடைசியா முடிவெடுத்தாங்க. 7 நாடுகள், பெரிய பெரிய நாடுகள். இஸ்ரேல் இப்பதான் உருவாகி 1 நாள் குழந்தை. சோ கம்பல்சரி யார் ஜெயிச்சிருவா? 7 நாடுகளும் ஜெயிச்சிரும். இது போதாதுக்கு யூகே உடைய 700 ராணுவ தளவாடங்களை ஜோர்டான் கையில் கொடுத்திருந்தாங்க. சோ ஜோர்டானும் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா நின்ன உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இஸ்ரேல் என்ன ஆயிடும்? தோக்க போகுதுன்னு சொல்லி. கடைசியா உள்ள இருந்த அரபியர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. யுத்தம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? தேசத்தை விட்டு வெளியே இருப்போம். யுத்தம் முடிஞ்ச உடனே உள்ள வந்துடலாம்னு சொல்லி தேசத்தை விட்டு எல்லாரும் வெளியே வந்தாங்க. இது நடந்தது 1948 மே மாசம் 14ஆம் தேதி சாயங்காலம் நடந்தது. ஏன்னா காலையில 11 மணிக்கு தான் அவர்கள் விடுதலையானார்கள். இது முடிஞ்ச உடனே யுத்தம் ஆரம்பிச்சது. யுத்தத்துல 7 வழியாய் வந்தார்கள். எத்தனை வழியா ஓடினாங்கன்னே தெரியாது. ஒரே நாள் குழந்தை திருப்பி அடிச்ச அடி இன்னை வரைக்கும் எவனும் இஸ்ரேல் வர மாட்டான். அன்னைக்கு அடிச்ச அடி. அந்த யுத்தத்துல வந்து வெறும் இஸ்ரேல் மாத்திரம் ஜெயிக்கல, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அதுல நிறைய சாட்சிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வார்ல கர்த்தர் எப்படி எப்படிலாம் செஞ்சாருங்கிற சாட்சி புஸ்தகமே தனியா இருக்கு. அத படமாவும் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நமக்கு அது சொல்லிட்டே இருக்கும். ஒரு எகிப்துக்கார ராணுவ வீரன் எழுதியிருக்கிறான். அவர்கள் இஸ்ரேல் எல்லைக்குள்ள சீனா தீபகற்பம் வழியா உள்ள நுழைய போறாங்க. இஸ்ரேல் எல்லைக்குள்ள நுழையும் போது திடீர்னு எங்க இருந்து குளவிகள் வந்துச்சுன்னே தெரியாது. லட்சக்கணக்கில் குளவிகள். குளவி தெரியும் உங்களுக்கு? குளவி வந்துச்சா? இவங்க அத்தனை பேரையும் விரட்டி கொண்டு போய் திருப்பி எகிப்து பார்டர்லயே விட்டுட்டு ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு. அவங்களை கொட்டவும் இல்ல, ஒண்ணும் இல்ல, விரட்டிட்டே போய் எகிப்து பார்டர்ல விட்டுட்டு திரும்பி போயிடுச்சு. அவன் சொல்றான் இது கர்த்தருடைய கரம்ங்கிறான். அவன் எழுதியிருக்கிறான் இது நாங்க ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல இஸ்ரேலர்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய பாலைவன புயல் அடிச்ச உடனே எல்லாரும் கீழே படுத்துட்டாங்க. இஸ்ரேலுடைய தளபதி வந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா நீர் போராடினால் நாங்கள் எப்படி யுத்தம் செய்வோம்? இந்த புயல் அடக்குங்கப்பான்னு. 1 மணி நேரம் பயங்கர புயல். யார் பேச்சும் ஆண்டவர் கேட்கல. பயங்கர புயல் அடிச்சு முடிச்சிருச்சு. எல்லாத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அவங்க நின்ன இடத்துல இருந்து எதிரிகள் புதைச்சு வச்சிருந்த எல்லா கண்ணி வெடிகளையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒருவேளை உள்ள வந்திருந்தாங்கன்னா அத்தனை பேரும் நொறுங்கி செத்து போயிருப்பாங்க. கர்த்தர் அத்தனை கண்ணி வெடிகளையும் அவர்களை காட்டி கொடுத்தார். இந்த யுத்தத்தை நடத்தினது கர்த்தர். அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள். ஜெயித்த உடனே டேவிட் பென் குரியன் பண்ண முதல் வேலை எல்லா பார்டரையும் மூடிடு, வெளியே போன ஒரு பையனையும் உள்ள விடாதுன்னு. அன்னைக்கு வெளியே போனவங்க தான் இன்னை வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள் இன்ன வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. என்ன பெரிய விஷயம்னா இவங்க அமிச்சிட்டாங்க, ஒரு வேலை மூடிட்டாங்க, அது என்ன வேணா வச்சுங்க. அந்த கூப்பிட்டாங்களே 7 நாடு, இவங்களாவது ஏதாவது இடம் கொடுத்துடணும் இல்ல. இன்னை வரைக்கும் அவங்க குடியிருக்கிறது இஸ்ரேலுடைய எல்லையில் தான் குடியிருக்கிறார்கள் இல்லையா? அந்த இடமும் இஸ்ரேலுக்குரியது தான். அதுவும் இஸ்ரேல் தான் கொடுத்திருக்கு. இன்னும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ்ரேல்ல தான் இருக்கு. எகிப்துல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இஸ்ரேல்ல தான் இருக்கு. அதனால இந்த உண்மைகளை உங்களுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க வேதத்தை பத்தி, வேதத்துல உள்ள யூதர்களை பத்தி. இப்போ யூதர்களுக்கு அது ரொம்ப முக்கிய மையமான இடம். அதனால என்ன செஞ்சிட்டாங்க? ஐநா சபையில அந்த இடத்த உங்க கையில கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது இந்த மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா? இது உலகத்திலே இஸ்லாமியர்களுக்கு 10 மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கால இருக்கு, மெதினால இருக்கு, துருக்கியில ஒண்ணு இருக்கு, அப்புறம் நம்ம ப்ளூ மாஸ்க் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாஸ்க். அதுல இதுவும் ஒண்ணு இங்க இருக்கு பாருங்க. இந்த மாஸ்க் ரொம்ப முக்கியம். இது வந்து எருசலேம்ல இருக்க மாஸ்க் அல்லரீம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் உண்டு. இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மாஸ்க்கு பேரு அல்-அக்ஸான் பேரு. 2 மாஸ்க் இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். அல்லரீம் இது ரொம்ப சவுதி அரேபியா ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கோட போட்டோல போட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான மாஸ்க். 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இது என்ன இடத்துல கட்டியிருக்காங்கன்னா எருசலேம் தேவாலயம் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்தது. கிபி 70ல தீத்ராயன் இடிச்சிட்டாரு. இப்ப அந்த இடத்துல அந்த மாஸ்க் இருக்கு. சோ இஸ்ரேல் யூதர் அரபியர்களுக்கு அது என்ன இடம்? இஸ்லாமியர்களுக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். முதல்ல யூதர்களுக்கு, இரண்டாவது இஸ்லாமியர்களுக்கு, மூணாவது யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அது என்ன முக்கியமான இடம்? எருசலேம். நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்காருங்க? கழுதை மேல ராஜாவாக உள்ளே வந்திருக்கிறாரு. எருசலேம்ல வந்து போதிச்சிருக்கிறாரு. தேவாலயத்தில் உலாவி இருக்கிறாரு. அங்கே பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. அங்க அடி வாங்கி இருக்கிறாரு. புறம்பாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நமக்கு என்ன இடம்? அது ரொம்ப முக்கியமான இடம்.
இந்த எருசலேமை என்ன செய்யல ஐநா சபை தங்கள் கையில கொடுக்கல, யார் கையில? இஸ்ரவேல் கையில கொடுக்கல. என்ன காரணம்னா அத மைய இடம் 3 பேர் இருக்காங்க, அடிச்சுப்பாங்க, சண்டை வந்துரும் அப்படின்னு சொல்லி ஐநா சபை அதை கையில வச்சுக்கிச்சு. ஆனால் வேதம் சொல்லுது மீண்டும் எருசலேம் வரும். சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நல்லா கவனிங்க. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. எருசலேம் மீண்டும் தன்னுடைய ஸ்தானத்துல வந்து குடியேற்றப்படும் வேதம் சொல்லுது. ஏறக்குறைய 3000 வருஷமாக எருசலேம் பூமியிலே கிடையாது, அதான் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் கையில என்ன செய்யல, வரவே இல்லை, அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இப்ப நாம வாழ்றது சகரியா 12:6 நிறைவேற காலம். சகரியா 12:6 இன்னும் சொல்ல போனா 3 to 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுகிறது. நாம் அந்த காலத்துல வாழ்கிறதான ஒரு மக்கள். வேதம் சொன்னபடி மீண்டும் எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும். கவனிங்க, மீண்டும் 1967 ஜூன் மாசம் 6ஆம் தேதி எருசலேம் வசம் வந்தது. கவனிங்க, இவங்க தான் அந்த எருசலேம் 1967 பிடிச்சவங்க. நீங்க பாக்குற வீடியோ ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வெளியிட்ட வீடியோ. இதான் அபிஷியலாக 3000 வருஷம் கழிச்சு யூதர்கள் உள்ள நுழைறாங்க. இதான் எப்போ கிபி 70 வெளியே போனவங்க, அதுக்கு முன்னாடி எக்கோனியா காலத்துல ராஜ்யபாரத்தை இழந்தவங்க மீண்டும் அபிஷியலாக அங்க ராஜ்யபாரத்தை பிடிப்பதற்காக 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சு 6ஆம் தேதி அதை அவர்கள் பிடித்தார்கள். அதை பிடித்த ராணுவ வீரர்கள் இவங்க தான். இப்போ அந்த வயசானவங்க இருக்காங்க, இவங்க தான். இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க, இன்னொரு இருக்காங்க 3 பேர் உயிரோட இருக்காங்க, இவங்க தான் பிடிச்சாங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அங்க இருந்த ஒரு அரபியன் சொன்னா 17 வருஷமா நான் வெயிட் பண்றேன், நீங்க கண்டிப்பா என்ன செய்வீங்க, வருவீங்க நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு. இத பாருங்க, உள்ள நுழைறாங்க. இதான் அபிஷியலாக வேதம் சொன்னபடி சகரியா 12:6 கர்த்தர் சொன்னபடி எருசலேம் மீண்டும் இஸ்ரவேல் வசம் வந்தது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா, இதான் அந்த டோம் ஆஃப் ராக், இங்க இருக்கு பாருங்க, இதான் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதுலயும் அந்த வீடியோல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, யூதனை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்ற காரணத்தை பாருங்க. அவன் வந்து உள்ள போறாங்க, தோரான்னு சொல்லி அவனுக்கு பைபிள் கையில வச்சிருப்பாங்க. யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு நடுவில் ராணுவ வீரர்கள் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது என்ன கொண்டு போறான், தோராவா, அவங்க பைபிள் கொண்டு வராங்க பாருங்க. ஏன் கர்த்தர் இன்னும் யூதனை ஆசீர்வதிக்கிறார்னா, அவனுக்கு ஒரு மாம்ச பிரகாரமாவது தேவன் மேல ஒரு வைராகியம் இருக்கு. இன்னைக்கு யுத்தத்துக்கு போகும்போது சங்கீத வாசி தான் போவான். யாக்கோபர் வாரணம் இருக்குது, ஓய்வு நாள் யுத்தம்னு. அன்னைக்கு யுத்தம் பண்ணா யூதன் வந்து யுத்தம் பண்ண மாட்டான்னு எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவன் மேல ஒரு யுத்தம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஓய்வு நாள். சோ இன்னைக்கு உள்ள போனோம்னா அவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு நடந்த உண்மை. எல்லா நாடுகளும் சேர்ந்து அன்னைக்கு ஒன்னா அவனை டார்கெட் பண்ணாங்க. அவன் ஒரு குண்டு கூட திருப்பி அடிக்கல. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இது ஓய்வு நாள், எதிரிகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நாங்கள் தேவனை ஆராதிப்போம். சாயங்காலம் வரைக்கும் ஒரு குண்டு கூட திருப்பி அடிக்கல, தடுத்துக்கிட்டு மட்டும் உட்காந்துட்டே இருந்தான். திருப்பி அடிச்சா 3 மணி நேரத்துல மொத்த வயலும் போயிட்டான். அதான் நடந்தது. அந்த அளவுக்கு தேவன் அவனுக்கு என்ன இருக்குது, வைராக்கியம். பாருங்க, ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதன் சொல்லுவாங்க, அதாவது பாரம்பரிய யூதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? இந்த ரபிமார்கள்லாம் தாடியில வச்சு தொப்பி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? 70 தடவை. ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 70 தடவை. நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், எப்படி ஜெபம் பண்ணுவாங்க 70 தடவை? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜெபம் பண்ணுவானா? அது நமக்கு இல்லவே இல்லை, அதை விட்டுருங்க. அப்படி ஒரு கான்செப்டே நம்ம கிடையாது. அவன் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்வானா, ஜெபம் பண்ணுவானா. ஏன்னா நம்ம எழுந்திரிக்கிறத நம்ம காண வந்து 7-8 தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க இங்க உழைக்கிறவங்க இருப்பீங்க, எந்திரிச்சோன்னே வேலைக்கு போயிருவீங்க. அவன் எழுந்தோன்னு ஜெபம் பண்ணுவானா, அடுத்து குளிக்கும் போது ஜெபம் பண்ணுவானா, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவானா, சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவானா. இது என்னைக்கு நீங்க பண்ணிருப்போம்? சாப்பிடறதுக்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ணிருப்போம். சாப்பிட்ட பிறகு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க? நல்லா பாருங்க, சாப்பிட்ட பிறகு ஹார்ட் அட்டாக் வரும். காரணம் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணவே இல்லை. கரெக்டா அவன் சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவானா, கிளம்பும் போது ஜெபம் பண்ணுவானா, போய் சேர்ந்தோன்னு ஜெபம் பண்ணுவானா, அங்க வேலையை தொடங்கும் போது ஜெபம் பண்ணுவானா. இப்படி ஒரு நாளைக்கு 70 தடவை ஜெபம் பண்ணுவான். அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இடம் 3 ஆண்டவர் சொன்னபடியே மீண்டும் எருசலேம் என்ன வந்துருச்சு, இஸ்ரவேல் கையில வந்துருச்சு. ஆனா அந்த வசனத்தை பாருங்களேன், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாய் எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். பாருங்க, இது ஃபுல்லா நைட்ல, ஏன் இந்த போட்டோ நைட்ல போட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க எருசலேம் குடியேற்றப்பட்டாக்கி விட்டது. எருசலேம் பட்டணம் ஃபுல்லா ஆயிருச்சு. கரெக்டா இன்னிலிருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கூட கிடையாது, ஒரு மரம் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு எருசலேம் முழுக்க முழுக்க குடியேற்றப்பட்டு முழு ஜனங்களால் நிரம்பி விட்டது. ஆனா அது மட்டும் சொல்லல, அங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை சகரியா 12:6 அது மட்டும் இல்ல, அங்க என்ன இருக்குது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அதனால எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு பாருங்களேன். எருசலேமுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் தலைநகரம், மகாராஜாவின் நகரம்னு பேர். அதான் இஸ்ரவேலுக்கு என்ன இருக்கணும், தலைநகரா இருக்கணும். ஆனா 1967 அவன் கையில அது வந்துருச்சு. ஆனா தலைநகராக மாறவே இல்லை. கர்த்தர் வந்து என்ன சொல்ற, அதை மாத்துவேன்னு சொன்னாரு, அவன் மாறல. இந்த அமெரிக்க ஜனாதிபதியா ட்ரம்ப் வந்திருக்கிறார்ல, அது வந்து கர்த்தருடைய மகா பெரிய பிளான். ட்ரம்ப் கொண்டு வந்தது நான் 100% சொல்வேன், நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, நானும் சொல்லுவேன், அது கர்த்தருடைய மகா பெரிய திட்டம். ஏன் ட்ரம்ப் கொண்டாந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னு சொன்னா, அமெரிக்காவில் 2வது 3வது பெரிய மக்கள் தொகை யாருன்னு கேட்டா யூதர்கள். இந்த இவங்க கிட்ட ஓட்ட வாங்குறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் ஜனாதிபதி ஆனால் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க, வாக்குறுதி. உடனே யூதர்கள் என்ன செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனா வந்த உடனே செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க, 2 ரீசன். செய்ய முடியாது. ஒண்ணு, செஞ்சா பெரிய பிரச்சனை வந்துடும். 2வது, செஞ்சுட்டோம்னா திருப்பி ஓட்டு வாங்குறது அவங்ககிட்ட வேற
வாய்ப்பு இல்ல. அது மாதிரி எல்லா கட்சியும் இருக்கு, எல்லா நாடும் இருக்கு. நாங்க வந்து அதை கட்டுவோம், நாங்க வந்து இதை கட்டுவோம், நாங்க வந்து தேவாலயம் கட்டுவோம், நாங்க வந்து கோயில கட்டுவோம், கடைசி வரைக்கும் கட்ட மாட்டோம். 10 வருஷம் ஆட்சியில இருந்தாலும் கட்ட மாட்டான். நான் யாரையும் சொல்லல, பொதுவா சொல்றேன். அவன் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் அமெரிக்க ஜனாதிபதி எல்லாம் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய காலம் ஒண்ணு வந்துருச்சு, கடைசி காலம் நிறைவேறிடுச்சு. அதனால என்ன பண்ணாரு, திடீர்னு ட்ரம்ப் எடுப்பாரு. ட்ரம்ப் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் பிசினஸ்மேன். அவர் வந்து நின்னார் எலெக்ஷன்ல. ஆனா அவர் எதிர்த்து நின்னது யாருன்னா ஹிலாரி கிளின்டன். அந்த அம்மா வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல, அரசியல்ல. அது மட்டும் இல்லாம வெளியுறவுத்துறை மந்திரியா இருந்திருக்காங்க ஒபாமா கவர்மெண்ட்ல. சோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் நினைச்சாங்க யார் தான் ஜெயிப்பா, ஹிலாரி தான் ஜெயிப்பாங்க. ட்ரம்ப் வந்து யாருக்கும் பிடிக்காது. ட்ரம்ப் வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க. ஆனா பெரிய பிசினஸ்மேன், அதனால அவர் தோத்துருவாருன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். இதுதான் கர்த்தரோட திட்டம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது. ட்ரம்ப் ஜெயிச்சதா ட்ரம்பே நம்பல, நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்ட்டு அவரே ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். அந்த மாதிரி ஜெயிச்சிட்டார் ட்ரம்ப். ஜெயிச்ச உடனே ட்ரம்ப் கேட்டாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்களே, இது நடந்தது வந்து 2017 நவம்பர் மாசம் நடக்குது. ஜெயிச்சிட்டீங்களே, எருசலேமை இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா? ஜெயிச்ச உடனே எல்லா ஜனாதிபதி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அதற்கு தேவையானதை கூடி ஆலோசித்து முடிவெடுத்து சீக்கிரத்தில் அதை செய்வோம் அப்படின்னு செய்ய மாட்டான்னு அர்த்தம். இல்ல நம்ம நான் எப்பவும் சொல்லுவேன், ஒருத்தர் நம்ம போறோம், ஒரு பிரச்சனைன்னு சொல்றோம், அவன் உண்மையா ஒரு உதவி செய்யறவனா இருந்தா எடுத்து ஏதோ இருக்கிற கையில கொடுத்துருவான். ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். நம்ம ஆவிக்குரிய விட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. நீங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. உண்மை அது. ரொம்ப பிரச்சனையா போறோம், இந்த மாதிரி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே அதாங்க இருக்கிறத கொடுத்து இதை இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டானா அவன் நல்லவன். அப்படியா நம்ம ஜோம் பண்ணுவோம் பிரதர், அவன் தரவே மாட்டான். அவன்கிட்ட ஜோம் பண்ணா நீங்க வேஸ்ட், பிரயோஜனமே கிடையாது. நல்லா கவனிச்சு. அதே மாதிரி தான் எல்லா ஜனாதிபதியும் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து சீக்கிரத்தில் நல்ல முடிவை சொல்லுவோம்பா, செய்ய மாட்டான். ட்ரம்ப் என்ன சொன்னா தெரியுமா, நான் வந்தவனே அனௌன்ஸ் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு, உலக நாடுகளுக்கும் ஷாக். என்னடா திடீர்னு இப்படி சொல்றானே. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி ஒன்றாக கூடி ட்ரம்ப் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ட்ரம்ப் சொன்னார், அதை ஏன் நீங்க எங்கிட்ட சொல்றீங்க, நான் செய்வேன்னு சொன்னாங்க. இதுக்கு தான் ட்ரம்ப் வேணும், வேற யாரா இருந்தாலும் செய்ய மாட்டாங்க பாருங்களேன். உடனடியாக ட்ரம்ப் வந்து ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏற்கணும். ஜனவரி மாசம் 15ஆம் தேதி வேத தீர்க்க தரிசனத்தின்படி சகரியா புஸ்தகம் 12:4 நிறைவேறினது. வாசிங்க பார்ப்போம். சகரியா 12:4. பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் கரெக்டா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. எப்போ 12:6 எருசலேம் வந்துச்சு. 12:3 எல்லாரும் அதுக்கு விரோதமா கூடிக்கொள்வார்கள். 70 நாடுகள் அதுக்கு விரோதமாக கூடிக்கொண்டார்கள். இங்க இருக்கு பாருங்க, 70 நாடுகள் அதுக்கு விரோதமாக கூடிக்கொண்டார்கள். கூடிக்கொண்டு எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2018 ஜனவரி மாசம் 16ஆம் தேதி ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அது ஐநா சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவி இருக்கிறோம், இந்த ஆள் வந்தா செஞ்சிருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே தீர்மானம் போட்டு செய்யக்கூடாதுன்னாங்க. இப்ப ட்ரம்ப கேட்டாங்க, ஏன்னா அவர் பதவி ஏற்க போறாரு 5 நாள்ல. ட்ரம்ப கேட்டாங்க, இவங்க எல்லாம் தீர்மானம் 70 நாடுகள் போட்டுருக்கு, நீங்க இப்ப என்ன சொல்வீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ட்ரம்ப் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்க புது ஐநாவை பார்ப்பீர்கள் சொன்னாங்க. அந்த ஆளை தவிர வேற யாரும் இதை செய்யவே முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு பக்கம் அறிவாளியும் வேணும், ஒரு பக்கம் யோசிக்காம செய்யற ஒரு முட்டாளும் வேணும். இப்ப எருசலேம் தலைநகரை அனௌன்ஸ் பண்ணணும் வச்சுங்க, ஜார்ஜ் புஷ் வச்சா முடியாது. அவர் உட்கார்ந்து யோசிப்பார், நம்ம இப்படி சொன்னால் எல்லா நாடுகளும் கூடிக்கொண்டால் பொருளாதாரம் என்னவாகும், எக்கானமி என்ன ஆகும். அதுக்கு வந்து யார் தான் வேணும், ட்ரம்ப் தான் வேணும். இப்படி நீங்க சொல்றீங்களே புது ஐநா உருவாக்கிடலான்ட்டான். மிரண்டாங்க, ஆஃப் ஆயிட்டாங்க. அதோட அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான்னா, யுனெஸ்கோன்னு ஒண்ணு இருக்கு. யுனெஸ்கோனா என்னன்னா, ஐநா சபையுடைய பழைய நகரங்களை கைப்பற்றுதல். அவங்க எடுத்து வச்சுப்பாங்க, நாங்க வந்து ரொம்ப முக்கியமான நகரம், நாங்க பத்திரமா பாதுகாக்கிறோம். அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, உள்ள போய் எதுவுமே செய்ய முடியாது. அது ஒரு தந்திரம். நம்ம இந்தியால கூட பல இடங்கள் வந்து யுனெஸ்கோ கண்ட்ரோல்ல இருக்கு, விஜயவாடா, விஜயநகரத்துல இருக்கு. அப்போ அதே மாதிரி யுனெஸ்கோ வச்சு ஐநா சபை சொல்லிச்சு, நாங்க எருசலேம் என்ன செய்ய போறோம், அந்த டெம்பிள் சைட்டை எடுத்துக்க போறோம், அது ரொம்ப முக்கியமான இடம், அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு உடனே ட்ரம்ப் சொன்னாரு, யுனெஸ்கோவை நாம் கலைக்கிறோம். ஏன்னா அதுக்கு மொத்த பண உதவி யார் தான் செய்யுது, அமெரிக்கா தான் செய்யுது, ஃபண்டை நிறுத்திடுறான்ட்டார். கடைசி ஸ்டெப் ஒன்னு எடுத்தானுங்க, அதான் இருக்கிறது மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்ன ஸ்ட்ரோக்னா, வேர்ல்டு கோர்ட்னு ஒன்னு இருக்கு, இதான் இருக்கிறது டாப். இதுக்கு மேல வேற எங்கேயுமே போக முடியாது. ஆனா வேர்ல்டு கோர்ட் சொல்றது யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், கேட்டே ஆகணும், ட்ரம்ப் ஆகணும் கேட்கணும். இப்போ வேர்ல்டு கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க, யாருக்கு அகைன்ஸ்டா, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா கோர்ட் போட்டு இதை நாங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனால வஞ்சிக்குது, என்னமோ கேஸ் எல்லாம் போட்டாங்க. கேஸ் எல்லாம் போட்ட உடனே அந்த அந்த நீதிபதிகள் தான் சீக்கிரத்துல இஸ்ரேல் பிரதமரை அழைத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் பிரஸ் மீட். ட்ரம்ப கேட்டாங்க, இப்போ வேர்ல்டு கோர்ட்டே உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு, இனிமேட் என்ன செய்வீங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, அது ஒரு வேஸ்டான ஆர்கனைசேஷன். அப்படியே சொன்னாங்க அந்த ஆளு. நீங்க பாருங்க, இருக்கு போய் பாருங்க, வேஸ்ட் கோர்ட் சொல்லிட்டு அடுத்து ஒண்ணு சொன்னார், அதான் சூப்பர், அந்த நீதிபதிகள் யாரும் அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாது. அவ்வளவுதான் போங்க. அந்த கேஸ் என்னாச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது யாருக்குமே. கர்த்தர் சொன்னபடியே எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. ட்ரம்ப் மீண்டுமாக எருசலேமை இஸ்ரவேல் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரெகக்னைஸ் ஜெருசலேம் as Israel's capital. இன்று நம் கண்களுக்கு முன்பாக 2018 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக இஸ்ரவேல் உருவாகி 70வது வருஷம் ஒரு தலைமுறை முடிவடையும் போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. நம் காலத்திலே சகரியா 12:6 100% ஆம் என்றும் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா.
ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது ஒரு கூட்டம் பைபிள்ல இருக்கும், அது உலகத்துல இருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைச்சது ஒரு காலம், நிறைவேறினது ஒரு காலம். அதே மாதிரி சகரியா தீர்க்க தரிசனம் உரைச்சது ஒரு காலம், நிறைவேறினது நம்முடைய காலம். 2018 எருசலேம் மீண்டும் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறாரா அப்படின்னு எப்பயாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படி கொஞ்சம் தட்டுனா கூட எருசலேமை நோக்கி பாருங்கள். ஒரு நகரம் இல்லாமல் போய், காணாமல் போய், மண்மேடாகி மீண்டும் வந்து மீண்டும் தலைநகராக அதே ஸ்தானத்துக்கு வருகிறது என்றால் ஒரே ஒரு நகரம் தான் உண்டு, அது எருசலேம் மட்டுமே. அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாபிலோன் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, நினிவே என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஏதோமியருடைய பட்டணம் என்ன ஆச்சுன்னு தெரியாது, எல்லாத்தையும் என்ன ஆகி போச்சு, கர்த்தர் மண்ணோடு மண்ணாக்கிட்டாரு. இந்த ஒரு நகரத்தை மாத்திரம் மீண்டும் கர்த்தர் கொண்டாந்து இருக்கிறாரு. மீண்டும் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறிவிட்டது. இரண்டாவது மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நம் காலத்தில் இது நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது. எருசலேம் தலைநகராக வருகிறது என்று சொன்னால், மீண்டும் தலைநகரம் வந்துவிட்டால் அதனுடைய உண்மையான ராஜா பின்னாடி வரப்போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ராஜா வரதுக்கு முன்னாடி தலைநகரம் ரெடி பண்ணுவாங்க. அப்ப தலைநகரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மீண்டும் ராஜா வரப்போகிறார். அவர் பகிரங்கமாக வருவதற்கு முன்பதாக நம்ம எடுத்துக்கொண்டு மேலே போக போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், வருகைக்கான காலம் மிக 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 சமீபம். இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. அல்லேலூயா. மிக மிக தீவிரமான கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சடுதியாய் கர்த்தருடைய வருகை என்ன செய்யும், சம்பவிக்கும்.